இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு தெரியுமாமா? அம்மா, இந்த கல்யாணத்தை சும்மா திருவிழா மாதிரி நடத்தணுமா? அவ உன் தங்கச்சிப்பா, நீ சந்தோஷப்பட்ட எனக்கும் சந்தோஷம்தான். அவ என்னை விட ஒன்னதான்ப்பா ரொம்ப நம்புறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணா. ஸ்ருதி அந்த மாதிரி சந்தோஷமா பார்க்கும்போது எனக்கே திரும்ப பிறந்த மாதிரி இருக்குப்பா. இவளுக்கு இப்படி ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் செத்து செத்து பழிச்சு வந்திருக்கேன். இப்ப நிம்மதியா இருக்கேன். இப்ப மட்டும் இல்லம்மா, எப்பவுமே நீங்க நிம்மதியா தான் இருப்பீங்க. எனக்கு காசு, பணம், நகை, நட்டு எதுவுமே வேணாமா. என் தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி அவ கல்யாணத்தை நடத்திடணும். அதுக்காக நான் எதையே எடுக்க தயாரா இருக்கேம்மா. ஆரம்பிச்சு வச்சிருக்கா? சரிக்கா. அக்கா, என் ஆசை நிறைவேற போகுதுக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான்க்கா. மகேஷ், நான் என்னத்துக்கு காரணம்? இன்னாருக்கு இன்னாருன்னு அந்த ஆண்டவனே முடிச்சு போட்டிருப்பான். அதுபடித்தானே நடக்குது. நீ வைக்கா. கொடுங்க. அப்படி இப்படின்னு கல்யாண வேலையை மகேஸ்வரி ஆரம்பிச்சிட்டாலே. ஆமா கீதா. மகேஸ்வரி கொடுங்க. சரவணா, அந்த கலவு நீர்லாமா? சரி வா. இது புடிங்க. வாங்க புடிங்க. நல்லபடியா அந்த கல்யாணம் முடிஞ்சிடணும். மணி அடிப்பா. கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடந்துடணும். நல்லபடியா பந்தக்கால உனியாச்சு. வந்திருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டுதான் போகணும். சரியா? சரி மகேஸ்வரி. நல்லது. வாங்கக்கா. வாங்க எல்லாரும். அண்ணா வாங்க. அதை எடுத்து வாங்க. உள்ள போங்க. போங்க போங்க. சரவணா, அப்பா வந்தவங்களை எல்லாம் பாத்துக்க. நான் போய் தோப்புல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தாரேன். சரியா? வந்துடுறேன். ஐயோ அப்பா, அதெல்லாம் பேபி ராஜேஷ் கிட்ட சொல்லிட்டேன். அவங்க பாத்துப்பாங்க. நீங்க உள்ள போங்க. அப்படியா? போங்க. சரிப்பா. அப்பா, நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க?
பூங்குடி, பந்தக்காலும் நட்டாச்சு. உனக்கு நான் மறுபடியும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன சரவணா, மறுபடியும் நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? ஆஹா, இல்ல நீ எதுவும் பண்ண மாட்ட. அப்படியே ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா நீ என்ன ஞாபகம் வச்சுக்க. பூங்குடி, நான் ஸ்ருதியோட கல்யாணத்தை சும்மா திருவிழா மாதிரி நடத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். சத்தியமா அவ கல்யாணம் ஆசைப்பட்டவனோட கண்டிப்பா நடக்கும். என்ன என்ன யோசிக்கிற? அவ ஆசைப்பட்டான்னு சொன்னியே. நீ என்ன சொல்லிருக்க? அவ ஆசைப்பட்டபடி கல்யாணத்தை நடத்துவேன் தானே சொல்லிருக்க? ஆ, ஆமா. நானும் அதை தான் சொல்றேன். ஸ்ருதிக்கு விருப்பமான கல்யாணம் நடந்தே தீரும். என்ன திரு திருன்னு முழிக்கிற? புரியலையா? அவன் முட்டா பையன்மா, புரியவே புரியாதுமா. அவனை விட்டுட்டு நீ ஆக வேண்டிய வேலையை போய் பாருமா, போ. அப்பா, அவ சொல்றதே எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அவ என்ன அர்த்தத்துல சொன்னான்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலி, நான் எந்த அளவுக்கு முட்டாள்னு புரிஞ்சுக்கிறேன். ஆ, சொல்லுங்க. அதாவது உனக்கு புரியலன்னு அவ சொன்னத நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ புரிஞ்சுக்கிற மாதிரி நான் தெளிவா சொன்னாலும் பூங்கொடி சொன்னது உனக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆ, நான் சொன்னாலும் புரியாது. இப்பவாவது புரிஞ்சுதா? இப்ப நான் உனக்கு சொன்னதும் புரியலல்ல? அதுக்காக தான்டா சொன்னேன். போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, போ. பொண்டாட்டிங்க பேசுறது எந்த புருஷனுக்கு புரிய போகுது? என்ன மேடம், தனியா நின்னு எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல? அட, மேடம் வெக்கலாம் படுற மாதிரி இருக்கு.